ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்த்தி வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான முட்டை வச்சு ஒரு சைட் டிஷ் தான் பார்க்க போகிறோம். முட்டை சால் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்த்துட்டு வந்துடலாம். 2 டீஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் மிளகு, 5-6 மிளகா வத்தல், கொஞ்சம் துருவின தேங்காய், 1 டீஸ்பூன் வேர்க்கடலை, 1 டீஸ்பூன் பொட்டுக்கடலை, அப்புறமா பிரியாணி ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். பிரிஞ்சி இலை, ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய், கொஞ்சம் கசகசா, பாதி அன்னாச்சி பூ, அப்புறமா பெருஞ்சீரகம். ஒரு கடாய் எடுத்துக்கிட்டேன். அதில் எண்ணெய், எண்ணெய் சூடானதும் பட்டை, சோம்பு, கிராம்பு எல்லாம் போட்டுக்கோங்க. இது கூட ஒரு ஆனியனும் கொஞ்சம் கருவேப்பிலையும் எடுத்து வச்சுருக்கேன், அதை போட்டுக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அரைச்சி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கோங்க. நீங்கள் வேணும்னா கடையில் கூட வாங்கிக்கலாம். வீட்டில் செய்கிறீங்கன்னா ஒரு 4 பல் பூண்டுக்கு ஒரு சின்ன துண்டு இஞ்சியை அரைச்சி சேர்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இது கொஞ்சம் பச்சை வாடை போகிற வரை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூட 2 பச்சை மிளகா கீரி சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு மீடியம் சைஸ் தக்காளி வெட்டி வச்சுருக்கேன், அதையும் கூட சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் 2 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1 ஸ்பூன் சில்லி பவுடர், கொஞ்சமாக மஞ்சத்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இது நல்லா பச்சை வாசனை போகிற வரை வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா பச்சை வாடெல்லாம் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல தேங்காய் பேஸ்ட்டு, இதை நான் நல்லா அரைச்சி வச்சுருக்கேன், இது உள்ளே சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 4-5 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் கொதிக்கட்டும். கொஞ்சமாக கொதி வர ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 3 முட்டையை நல்லா அடித்து வச்சுருக்கேன், இதை உள்ளே சேர்த்துருவோம். சேர்த்துட்டு உடனே கொஞ்சம் கலக்கி விட்டுக்கோங்க. உங்களுக்கு முழுசாக முட்டை வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். உடனே கிளறி விடாமல் லைட்டாக 2 நிமிஷத்துக்கு ஒருக்க கிளறி விட்டிங்கன்னா உங்களுக்கு முழுசாக முட்டை இருக்கும். ஒரு 5 நிமிஷம் கொதிச்சு ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக மல்லியில் போட்டு இறக்கிற வேண்டியதான். சூப்பரான முட்டை சால்னா ரெடி ஆகிடுச்சு. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி இப்படி எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஹாவ் அ குட் டே.